மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப நாளா ஏமாத்திட முடியாது. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்கிறது என்பதை தெளிவா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பதவி வேறியா, சரி ஒரு போட்டி வச்சுப்போம். இத்தனை பேர் இருக்கிறாங்க மேடையில பேசும்போது ஒரு ஒரு வேணா ஒரு ஒரு என்ன சொல்றது பரிசோதனை கூட வச்சுப்போம். எனக்கு இன்னைக்கு இளைஞர் அணி தலைவர் பதவி மருத்துவர் சின்னையா அவர்கள் கொடுத்தார். இந்த நிமிஷம் எனக்கு அந்த பதவி வேண்டாம். மருத்துவர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் ஒன்றா சேர்ந்த பிறகு நான் வாங்கிக்கிறேன், எனக்கு கவலை இல்லை. சொல்வதற்கு உனக்கு திராணி இருக்கா? வக்கனையா போய் வாங்கினியா? அப்ப உனக்கு பதவி வெறியா? வேற யாருக்கு பதவி வெறி? மருத்துவர் சின்னையாவை ஒதுக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பீங்க, கூட நாங்க நின்னா எங்களுக்கு பதவி வெறி, உனக்கு பதவி சோரி. சரி, யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா? நான் தயாரிப்போம், வேணா பேச்சு கூட வேண்டாம், பேப்பர் கூட கையெழுத்து போட்டு தரேன். நீ போட்டு தருவதற்கு தயாரா? பொது செயலாளர், யாரு கௌரவ தலைவர், இணை பொது செயலாளர், அப்புறம் இளைஞரணி தலைவர், பேர் வைக்காத கட்சிக்கு வெங்காயம் வெண்டை பூண்டு எல்லாத்தையும் வாங்கினீங்க. எல்லாரும் ராஜினாமா பண்ணுங்க. இந்த நொடி நான் ராஜினாமா பண்ணுவதற்கு இதே நிமிஷத்துல இங்கே கையெழுத்து போட்டு தரத்துக்கு தயாரா இருக்கும். பாப்போம் யாருக்கு பதவி வெறி பதவி சோரி இருக்குன்னு. வாய்க்கு வந்ததெல்லாம் மைக்கு கடிச்சிச்சுன்னு பேசிட்டு போட்டா நீ எல்லாம் மாவீரன் ஆயிட முடியாது. ஒரு அளவிற்கு தான் பொறுமை. மருத்துவர் ஐயாவிற்கு மட்டும்தான் இங்கே அத்தனை பேர் கட்டுப்படுவோம் அடங்குவோம். மற்றவங்க யாருக்கா கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு வேலை கிடையாது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நிமிஷத்தோட நிறுத்திக்காங்க. மருத்துவர் சின்னையாவை விமர்சனம் செய்வதற்கெல்லாம் ஒரே ஒரு சதவீதம் கூட தகுதிய திராணிய உங்க யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அது நாம எல்லாம் மீறி நீங்க இப்படிதான் செயல்படுவீங்கன்னு சொன்னா எங்களுடைய எதிர்வினை அப்படித்தான் இருக்கும்.